الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. படைப்பாளர்களில் சிறந்த படைப்பாளன், இந்த பிரபஞ்சத்தின் ஒற்றை உரிமையாளன், இருவேறு உலகங்களின் ஆட்சியாளன், அகிலத்தின் அதிபதி அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை அவனது பூமியில் ரமலானுக்கு பிறகான முதல் ஜுமாவை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். பாலவர்களே, மனிதர்களான நமக்கு இடையில் பொதுவான உரையாடல்களில், நமக்கிடையான பேச்சுக்களில் சமீப காலமாக நீதி அநீதி என்ற வார்த்தையை நிறைய கலந்து நாம் பேசுகிறோம். வீடு முதல் நாடு வரை, டீ கடை முதல் ஐநா சபை வரை நீதி அநீதி என்ற வார்த்தை நமக்கிடையே நிறைய புழக்கப்படுகின்றது, பரிமாறப்படுகின்றது. நீதிகள் எல்லாம் அநீதிகளாக, அநீதிகள் எல்லாம் நீதிகளாக பார்க்கப்படக்கூடிய ஒரு மோசமான காலகட்டம், ஒரு மோசமான காலச்சூழல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல இடங்களில் தான் நேசிக்கக்கூடிய மக்களின் அடையாளங்களை, தகுதிகளை, பண்புகளை, தரத்தை அல்லாஹ் பட்டியல் போடுவார். யாரையெல்லாம் நான் நேசிக்கிறேன், தான் படைத்த இந்த பூமியில் தன்னால் படைக்கப்பட்ட மனிதர்களுடைய அந்த தகுதியை, தரத்தை, பண்பை, குணத்தை அல்லாஹ் பட்டியல் போடுகின்ற பொழுது இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கின்றார். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் தன்னை பயப்படுவோரை நேசிக்கின்றார். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நிச்சயமாக அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கின்றார். இன்னல்லாஹ யுஹிப்புஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையுடையோரை நேசிக்கின்றார். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், நிச்சயமாக அல்லாஹ் தன்னை சார்ந்து இருப்போரை நேசிக்கின்றார். இப்படி பல இடங்களில்
யாரை நான் நேசிக்கின்றேன் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தக்கூடிய செய்தி. அதில் ஒன்றுதான் அன்பானவர்களே, இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸித்தீன், நிச்சயமாக அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கிறார். சொல்றீர்களே, நாமும் நிறைய நேரங்களில் பயன்படுத்துவதுண்டு இந்த வார்த்தையை. அப்படியானால் வாட் இஸ் த இஸ்லாமிக் வியூ அபவுட் ஜஸ்டிஸ்? நீதி என்ற அந்த தன்மை குறித்த இஸ்லாமிய பார்வை என்ன, நமது பார்வை என்ன? நீதி என்பதை பல நேரங்களில் லாவகமாக நாம் கடந்து போகக்கூடிய ஒரு பண்பாக மாறி போய்விட்டிருக்கிறது. நீதி என்பது மார்க்கத்தின் பார்வையில், இஸ்லாத்தின் பார்வையில் அன்பானவர்களே, பிலீஃப் அண்ட் பிராக்டிஸ், இறை நம்பிக்கைக்கும் இறை வழிபாட்டுக்கும் ஈமானுக்கும் இபாதத்திற்கும் நெருக்கமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய உந்து சக்தி. கைதாவிலே பட்ட ஒரு விஷயம் நீதி. ஈமானுக்கும் இபாதத்திற்கும் இறை நம்பிக்கைக்கும் இறை வழிபாட்டிற்கும் பிலீஃப் அண்ட் பிராக்டிஸ், நம்பிக்கைக்கும் செயல்பாட்டுக்குமான ஒரு மிக முக்கியமான உந்து சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் என்ன? நீதி என்பது. அடிப்படையில இந்த பூமியில் பல அடையாளங்களோடு நாம் தெரியலாம். ஒரு தொழுகையாளியாக, ஒரு நோன்பாளியாக, தர்மம் செய்யக்கூடியவனாக, ஒரு பொறுப்பாளராக, ஒரு தலைவனாக, ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு தந்தையாக, மகனாக, முதலாளியாக, ஒரு வள்ளலாக, மார்க்க அறிஞராக என்று நிறைய அடையாளங்களோடு நாம் தெரிவதுண்டு, தெரியத்தான் செய்கின்றோம். ஆனால் நாம் விரும்ப வேண்டும், ஒரு நீதி உள்ளவனாக நான் இந்த பூமியில் வாழ வேண்டும். எந்த கதாபாத்திரத்தை நான் சுமந்து கொண்டாலும், எந்த கதாபாத்திரத்தின் ஆடையை நான் அணிந்து கொண்டாலும், அந்த கதாபாத்திரத்தின் மூலமாக என்னிடத்திலே வெளிப்பட வேண்டியானது இந்த மனிதன் நீதியானவன். அந்த சுய திருப்தி என்ன, நான் நீதியானவனாகத்தான் இந்த பூமியில் வாழ்ந்தேன் என்று சொல்லக்கூடிய மன நிறைவு நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நமது வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை. இந்த அடிப்படையில் அன்பானவர்களே, இந்த நீதியின் விஷயத்தில் நாம் பார்க்க வேண்டிய முதல் அம்சம், தனது இறைவனுக்கு நீதி செலுத்தாத மனிதன் ஒருபோதும் தனக்கு நீதி செலுத்தவே முடியாது, சாத்தியமே. தன்னை படைத்த இறைவனுக்கு நீதி செலுத்தாதவன் தனக்கு நீதி செலுத்துவது சாத்தியமல்ல. தனக்கு நீதி செலுத்த சாத்தியம் இல்லாதவன் தனது சக மனிதனுடைய விஷயத்தில் நீதி செலுத்துவது சாத்தியமே அல்ல என்பது. அப்படியானால் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய நீதி என்பது அதில் ஒருபோதும் அநீதியை கலந்து விடக்கூடாது. என்ன அநீதி? படைத்தவன் அல்லாஹ்வாக இருக்க எதை பெரிய பாவமாக, பெரிய அநீதியாக, பெரிய நம்பிக்கை துரோகமாக, பெரிய விசுவாச மோசடியாக அல்லாஹ் சொன்னானோ அந்த காரியத்தை என் வாழ்க்கையில் எந்த நிமிடத்திலும் நான் செய்யாமல் இருப்பது, அதுதான் நீதி. செய்து விட்டாலோ அது அநீதி. அல்லாஹ் சொன்னானே, என்ன ஷுர்கல் அவ்வுல்லுமுன் அதீம், பாவத்திலேயே பெரிய பாவம், அநீதியிலேயே பெரிய அநீதி அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இப்ப தனக்கான நீதி இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இந்த பூமியில் வாழ்வது, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாமல், அல்லாஹ்விடத்திலே மன்றாடி நிற்காமல், அல்லாஹ்விடத்திலே உதவி தேடாமல், நாதாக்களிடம், அவுலியாக்களிடம், தர்காக்களிடம், சமாதிகளிடம் போய் சுஜூது செய்யக்கூடிய ஒரு பெரிய அநீதியை இந்த சமூகம் செய்யுமே ஆனால், அந்த சமூகத்தில் நாம் ஒருவராக இருப்போமே ஆனால் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்றார்கள். ஏனால் என்ன சொற்க அல்லதுல்லுமன் வந்து. இரண்டாவதாக, மனிதர்களாக வாழக்கூடிய நமக்கு நெருக்கமானவரிடத்திலே நாம் செய்யக்கூடிய அநீதி. நீதியின் விஷயத்தில் நாம் தவறி நிற்கக்கூடிய பெரும் பெரும் பிழை சம்பவிப்பது குடும்பத்தில். நாம் பல நேரங்களில் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக தாயின் விஷயத்தில் அநீதியாக, தாயை திருப்திப்படுத்துவதற்காக மனைவியின் விஷயத்தில் அநீதியாக, பெற்றோரை திருப்திப்படக்கூடிய விஷயத்தில் மற்றவர்களிடம் அநீதியாக என்று பல நேரங்களில் அன்பானவர்களே
நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, தனது தந்தையை பற்றி சொல்லுகின்றார். ஒரு முறை என் தந்தை பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு என்னை அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்றார். எனக்கு ஒரு அன்பளிப்பை தந்திருந்தார் என் தந்தை. நுஅமான் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ரலியல்லாஹு அன்ஹு, என் தந்தை பஷீர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அன்பளிப்பு எனக்கு தந்தார். தந்த அந்த தருணத்தில் என்னை அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எனது மகன் நுஅமான் அவர்களுக்கு இந்த அன்பளிப்பை தந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் என் தந்தை இடத்திலே கேட்டார், உனது மற்ற பிள்ளைகளுக்கும் இதே போல் நீங்கள் அன்பளிப்பை கொடுத்தீர்கள். இவருக்கு கொடுத்த நன்மை அடைந்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து நீங்கள் அந்த நன்மை எதிர்பார்த்தீர்களா என்று கேட்ட பொழுது பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. உடனடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இதற்கு என்னை சாட்சியாக நீங்கள் ஆக்காதீர்கள். மாணவர்களே, ஒரு தந்தை மகனுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு என்று ஒரு சாதாரணமாக கடந்து போகாமல் அந்த இடத்தில் தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதியாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு என்னை சாட்சியாக்காதீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய மிக நுட்பமான, நுணுக்கமான, துல்லியமான, தொலைநோக்கான, விசாலமான பார்வை பாருங்களேன் நீதியின் விஷயத்தில். தடுப்படியில் அன்பானவர்களே, நாம் தாயிடத்தில், மனைவியிடத்தில், பிள்ளைகளிடத்தில், பெற்றோரிடத்தில் என்று எங்கெல்லாம் நீதி தவிர்க்கின்றோமா என்று மானசீகமாக நமக்குள் கேட்டுக்கொண்டு அதற்கு தௌபா செய்து கொள்ள வேண்டியதா. இனி ஒருபோதும் அப்படியான அநீதியை நான் செலுத்த மாட்டேன் என்று நாம் சபதம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அடுத்ததாக, இந்த சமூகத்தின் மீது நாம் காண்பிக்கக்கூடிய அநீதி. பல நேரங்களில் சமூகத்தின் மீதான நீதி தவறக்கூடிய, நீதி செலுத்துவதில் பெரும் அநீதி இழைக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்கின்றோம். சக மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையின் விஷயத்தில் என்னவாக இருக்கும்? சமூகத்தின் மீதான அநீதியின் விஷயத்தில் என்னவாக இருக்கும்? இட்ஸ் a single word, ஜகாத். என்னிடத்திலே அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்திருக்க, என்னை பொருளாதாரம் உள்ளவனாக ஆக்கி இருக்க, என்னை பொருளாதாரம் உள்ளவனாக அல்லாஹ் தன்னிறைவாக ஆக்கி இருக்க, எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இந்த பூமியில் அலங்கார ஆடம்பரங்களோடு வாழ்வதற்குண்டான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்க, அந்த பொருளாதாரத்துக்கு முழுக்க 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 நான் உரிமையாளனாக, சொந்தக்காரனாக என்னை நான் பாவித்துக் கொண்டு அதுல யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த உரிமையை, அந்த நீதியை கொடுக்காமல் அலட்சிய போக்கோடு இந்த பூமியில் நடந்து கொள்வது. மார்க்கம் சொல்லக்கூடிய, குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த எக்கனாமிக்கல் சைக்கிளிங், அந்த பொருளாதார சுழற்சி, அந்த பொருளியல் கோட்பாடு, அந்த பொருளியல் தத்துவம், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகின்றான், கைலா யகூனது லத்தம் பைனல் ஆலியாயில் இருக்கும். பொருளாதாரம் உங்களிடத்திலே, பொருளாதாரம் உள்ள மக்களிடத்தில் மட்டுமே சுற்றி கொண்டிருக்க கூடாது. சுப்ஹானல்லாஹ், பெரிய ஒரு பொருளியல் தத்துவம். அப்படியான அந்த பொருளாதாரம் இருந்தால் யாரெல்லாம் அதற்கு தகுதியானவராக இருப்பார்களோ நாம் பயந்து கொள்ள வேண்டியது, நாம் அந்த அநீதிக்கு சாட்சியாளர்களாக இருக்கின்றோமா என்பதுதான். எதை வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள், பொருளாக, பொருளாதாரமாக, நகையாக, நிலங்களாக, எவ்வளவு 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 வருமானத்தை வைத்துக் கொண்டாலும் சரி, 2.5% அது நமக்கானதல்ல. அது மற்றவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அது பெரும் அநீதி, சமூகத்தின் மீது நாம் சுமத்தப்படக்கூடிய அநீதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றார் 4வது அத்தியாயத்துடைய 135வது வசனம், யா அய்யுல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதாஅ லில்லாஹி வலவ் அலா அன்ஃபுஸிக்கும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நீதிக்கு சாட்சியாக இருங்கள், நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களாக இருங்கள். அந்த சாட்சி உங்களுக்கோ, உங்கள் பெற்றோருக்கோ, உங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கோ விரோதமாக இருந்தாலும் சரியே, அந்த சாட்சி செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, என்ன, அதில் நீங்கள் நீதியாளர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படியானால் அவர்களுக்கான உரிமை கொடுக்க மறுப்பது, இதையும் நாம் சாதாரணமாக கடந்து போக முடியாது. பொறுமையின் சிகரமாக
எல்லா இடத்திலும் பணிவின் அடையாளமாக வாழ்ந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்பட்ட தருணம் ஒன்று உண்டு என்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அபூபக்கர் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஜகாத்துடைய விஷயத்தில் யார் அதை அலட்சியப்படுத்துவார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க மறுப்பார்களோ அவர்களோடு நான் போர் புரிவேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு மிக பாரதூரமான ஒரு காரியத்தை, ஒரு அநீதியை நாம் இந்த சமூகத்திற்கு செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னார். அதிலும் நாம் பயந்து கொள்ள வேண்டும், நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நீதியின் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது மகள் ஃபாத்திமா திருடினாலும் கைவிட. இதை விட ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணம் என்ன இருக்க முடியும்? குடும்பத்தோடு வாழக்கூடிய நாம் படிப்பனை பெறுவதற்கு கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளராக இருந்து கொண்ட சொன்ன செய்தி, ஒரு சாதாரண மனிதனாக அல்ல, ஆட்சியாளராக இருந்து கொண்ட சொன்ன செய்தி, திருடியவனுடைய கை வெட்டப்பட வேண்டும். திருடியவனின் கை வெட்டப்பட வேண்டுமானால், பசிக்காக அவன் திருடி இருந்தால் ஆட்சியாளனுடைய கை வெட்டப்பட வேண்டும். அப்படியெல்லாம் ஒரு சட்டம் இருந்ததுன்னா ஒரு ஆட்சியாளனும் இந்த பூமியில் கையோடு திறந்திருக்க மாட்டாங்க. அப்படியானால் நீதியின் விஷயத்தில் நாம் மிக மிக ஜாக்கிரதையாக, மிக மிக கவனமாக, யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக, அந்த இடத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அம்மாட்ட நல்ல பேர் வாங்கணும், மனைவிட்டு நல்ல பேர் வாங்கணும், பெற்றோருக்கு நல்ல பேர் வாங்கணும், நோ, அந்த அடையாளம் எல்லாம் நமக்கு முக்கியம். நம்ம ஆரம்ப வரியில் சொன்னது போல எப்படி ஓட்டுமானாலும் இந்த பூமியில் வாழ்ந்து கொள்ளல. ஆனால் நாம் சூட்டிக் கொள்ள வேண்டிய, நாம் அணிந்து கொள்ள வேண்டிய, நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய, நாம் விரும்ப வேண்டிய கதாபாத்திரம், நான் ஒரு நீதியாளனாகத்தான் இந்த பூமியில் வாழ்ந்தேன் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் அமைய வேண்டும் நம் பாடல்களே. இந்த அடிப்படையில் எல்லா நிலையிலும், எல்லா நேரத்திலும் எனக்கு வழங்கப்பட்ட அறிவு, எனக்கு வழங்கப்பட்ட ஆற்றல், எனக்கு வழங்கப்பட்ட ஆளுமை, எனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு, எனக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரம், எல்லாவற்றிலும் சமநிலையோடு நீதியை செலுத்தக்கூடிய இடத்திற்கு நாம் நகர்ந்தால்தான் மறுமையில் தப்பித்துக் கொள்ள முடியும். எவ்வளவு தவறுகளை, பிழைகளை, குற்றங்களை, பாவங்களை, ஏமாற்றுதலை, மோசடிகளை, பொய்களை செய்துவிட்டு இந்த பூமியின் நீதிமன்றங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அதனால ஒரு நீதிமன்றம் உண்டு அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தி நிச்சயமாக அல்லாஹ் விசாரிப்பார். அல்லாஹ் கேட்பதை போல, எங்கே அந்த அரசர்கள், எங்கே அந்த மன்னர்கள், எங்கே அந்த ஆட்சியாளர்கள் என்றெல்லாம் கேட்பானே, அந்த நாளில் நம்மையும் நிறுத்தி, நாம் பேசிக்கோமே அது நீதி, அது அநீதி, இது நீதி, அது அநீதி, எவ்வளவு அநீதி இழைக்கப்பட்டு என்றெல்லாம் நமக்குள்ள பேசக்கூடிய நேரத்தில் நாம் இந்த பூமியில் செய்து போன அநீதிகளுக்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் நம்மை நிறுத்தி விசாரிப்பார். ஒரு அநீதியாளனாக அல்லாஹ்வை சந்திப்பதை ஒட்டும் நாம் நம்மை பாதுகாத்து எல்லா நிலையிலும் நீதியாளர்களாக வாழக்கூடிய பெருமுயற்சியை, பெரிய முயற்சியை, அப்படியான ஒரு பேணுதலை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الرحمن الرحيم مالك يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மாணவர்களே, முதல் உரையில் பார்த்ததை போல அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கின்றார். நீதியாளர்களை நேசிக்கின்றான் என்ற ஒரு தத்துவம் இருக்கும் என்றால், அநீதியாளர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்பதுதான் நம்முடைய பொருள். நாம் நிறைய கேட்ட ஒரு நபிமொழி உண்டு. மறுமை நாளில் எந்த நிழலும் இல்லாத அந்த தருணத்தில்
அல்லாஹ்வுடைய அரிசின் நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த சூழலில் அதனுடைய பட்டியலை நம்ம நிறைய கேட்டவர்கள் தான். அதிலே பிரதானமாக முதன்மையாக கொண்டு நிறுத்தக்கூடிய ஒரு மனிதனுடைய தகுதி நீதி உள்ள அரசு. பட்டியல் பெருசு. என்ன? தனிமையில் அல்லாஹ்வை அழுது உடைத்த கண்கள், என்ன அழகு வணக்கம் உள்ள ஒரு பெண் அழைத்தும், என்ன அல்லாஹ்விற்காக தன்னை காத்துக் கொண்ட ஒரு மனிதன், வலதுகரம் தர்மம் செய்வது, இடதுகரம் அறியாத நிலையில் தர்மம் செய்வது, ஒரு பெரிய பட்டியல். அதுல பிரதானமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் நீதி உள்ள அரசு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு பார்க்கின்றோம், நம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் நீதிக்கும் துளி அளவு கூட எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை போன்ற ஆட்சியாளர்கள் தனது நாட்டு மக்கள் மீது, தனது பிரஜைகள் மீது எந்த அளவிற்கு அநீதியை செலுத்த முடியுமோ அதற்கான எல்லா வாசலையும் திறந்து விட்ட ஒரு ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய ஒரு துர்பாக்கியம் வருகிறது. எப்படியெல்லாம் மத வழிபாட்டு தலங்களில் துணிச்சலோடு தைரியத்தோடு எந்த கூச்சலும் குற்ற உணர்வும் இல்லாமல் பிற மத வழிபாட்டு தலங்களை இடித்து தரைமட்டமாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு அநீதி. தங்களது விழாக்களை, தங்களது பண்டிகைகளை, தங்களது எல்லா விதமான நிகழ்வுகள் எல்லாம் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பகுதிகளையும் வீதிகளையும் தெருக்களையும் கடல்களையும் குளங்களையுமாக கோடான கோடி மக்கள் வந்த சாதனையாக பார்த்து கொண்டு எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் வணக்க வழிபாக நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனால் பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமையோ பெருநாளிலோ கூட்டம் நிரம்பி நீங்கள் பள்ளிவாசலை தாண்டி வெளியிலே தெருவிலே கொஞ்சம் பேர் தொழுதால் உங்கள் பாஸ்போர்ட் முடக்கப்படும் என்று சொல்லக்கூடிய அநீதி. 1000 ஆண்டுகளாக இந்த மண்ணில், இந்த நாட்டிற்கான விடுதலையில், இந்த நாட்டிற்கான சுதந்திரத்தில் ரத்தம் சிந்தி போராடிய ஆயிரக்கணக்கான வருடங்களாக கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்தாலும் இந்த பூமியில், எங்கள் நாட்டில் நீ அகதிகளாக வாழ வேண்டும் என்பதற்குண்டான எல்லா சதிகளையும் தந்திரங்களும் சூழ்ச்சிகள் செய்வோம் என்று சொல்லக்கூடிய அநீதி. அதே மாதிரி ஒரு அநீதிதான் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா என்று சொல்லக்கூடிய அநீதி சமீபமாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். எல்லா விதமான ஆயிரம் அற்பமான காரணங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டாலும் அநீதியின் ஆட்சி மட்டுமல்ல, அநீதியின் சாட்சி மட்டுமல்ல, அநீதியினுடைய காட்சிகளை ஒவ்வொரு நாளும் பார்த்து இந்த இடத்தில் நமக்கான பார்வை இதற்கான எதிர்வினையாக செயல்பாட்டு ரீதியான எல்லா விஷயங்களும் முஸ்லிம்கள் மௌனமாக இருந்தாலும், எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் இருந்தாலும், ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் கனண்டு கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு தீயினுடைய அந்த வெறுப்பு தீயினுடைய வெளிப்பாடு, அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகளுடைய பிரதிபலிப்பு. அல்லாஹ் அநீதியாளர்களை நேசிக்க மாட்டான். அல்லாஹ் அநீதியாளர் நேசிக்க மாட்டான் என்பது மட்டுமல்ல, நிச்சயமாக அல்லாஹ் அந்த அநீதியாளர்களை தண்டிக்காமல் விட மாட்டார். இந்த நாட்டில் நடக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான கொடுமை மட்டுமல்ல, சர்வதேசத்திலும் நோன்பு காலம் என்று கூட பார்க்காமல் பிஞ்சு குழந்தைகளை கூட ரத்த சகதியோடு உடல் துண்டு துண்டாக வெடிகுண்டுகளால் சிதறப்பட்ட நிலையில் உள்ள காட்சிகளை பார்த்தோமே. பாவிகள், கொடும் பாவிகள், ஆயிரக்கணக்கான உயிர்களை படுவாங்கிய காட்சியினுடைய சாட்சிகள். அப்படியான அநீதிக்கும் சேர்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, وَلَا تَحْسَبَنَّ اللَّهَ غَافِلًا عَمَّا يَعْمَلُ الظَّالِمُونَ إِنَّمَا يُؤَخِّرُهُمْ لِيَوْمٍ تَشْخَصُ فِيهِ الْأَبْصَارُ. நபியே, அல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடிய செய்தி நமக்கும் சேர்த்தே சொல்லுகின்றான் திருமறை குர்ஆனிலே. நபியே, நமக்கு இடையில ஓரமா ஒரு எண்ணம் வரும் இல்லையா? இதுக்கெல்லாம் கேள்வி கணக்கே இல்லையா? இதற்கு கேட்பார் இல்லையா? ஐநா சபை கூட வாய் மூடி கைகட்டி மௌனமாக இருக்கின்றதே.
ஆட்சியாளர்கள் இல்லையே என்று நாம் ஆதங்கப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமக்கான ஒரு ஆசுவாசமான வார்த்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா தஹ்ஸபனல்லாஹ ஆஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன் இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஸ்அஷு ஃபீஹி அல்-அப்சார். நபியே, இந்த அநியாயக்காரர்கள் விஷயத்தில், இந்த அநீதியாளர்கள் விஷயத்தில் அல்லாஹ் பாராமுகமாக இருக்கின்றான் என்று மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நாம் அவர்களை ஒட்டு வைத்திருப்பதெல்லாம் அவர்களுடைய கண்கள் உரைத்து பார்க்கக்கூடிய அந்த வறுமை நாளுக்காக அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் வந்து நின்றே ஆக வேண்டும் என்றுதான் அல்லாஹ் சொல்கின்றான். எங்கேயும் தப்பித்து ஓடவே முடியாது. எப்படியா நீதிமன்றம் அது? சுப்ஹானல்லாஹ். இந்த பூமியில் மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அத்தனை ஜீவராசிகளும் வாழ்ந்திருக்குமே, கால்நடைகளும் பறவைகளும் மிருகங்களும் எல்லாம் வாழ்ந்திருக்குமே. அப்படியான கால்நடைகளில் உண்டான ஒரு ஆடு, கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஆட்டை கொம்பு இருக்கின்றது என்ற திமிரின் ஆணவத்தின் என்ன கர்வத்தின் காரணமாக எனக்கு கொம்பு உண்டு என்ற நினைப்பின் காரணமாக கொம்பில்லாத ஆட்டை காயப்படுத்தி இருக்குமேயானால் அந்த 2 ஆடுகளையும் கொண்டு வந்து நிறுத்துவான் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில். அல்லாஹ் ஆட்டின் விஷயத்திலே கூட, அஹ்ரனின் விஷயத்திலே கூட, கால்நடைகளின் விஷயத்திலே கூட நீதி அநீதியினுடைய விஷயத்தை பார்க்கக்கூடிய அல்லாஹ் அவர்களை நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் துன்புறுத்தப்பட்டால் சும்மா விடுவானா? பார்த்து கொண்டிருப்பானா? அதைத்தான் சொல்லுகின்றான் அல்லாஹ், நாம் கடுமையாக பிடிப்போம், அவர்கள் அந்த நாடுக்காக நாம் கொண்டு வந்து நிறுத்துவோம். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நான் சொல்வதை போல தங்கள் தான் ஆட்சி, தாங்கள் தான் அதிகாரம், தாங்கள் தான் நீதிமன்றம், எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்வதற்குண்டான எல்லா வழிவாசல்களும் எங்களுக்கு உண்டு என்று மமதையோடு, ஆணவத்தோடு, அராஜகத்தோடு, அநியாயத்தோடு இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்களை அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அப்படியானால் உலகியல் ரீதியாக முஸ்லிம்கள் காட்டுகின்ற எதிர்ப்பு, ஆர்ப்பாட்டம், போராட்டம், கண்டனம், பொதுக்கூட்டம், முற்றுகை, எதிர்ப்பு குரல் என்று எதுவும் ஆட்சியாளர்களே உங்களுடைய செவியில் விழாமல் போகலாம். அதுவெல்லாம் உங்களுடைய கண்களுக்கு அற்பமாக தெரிந்து மாய்ந்து போகலாம். ஆனால் உளவியல் ரீதியான ஒரு ஆயுதம் முஸ்லிம்களுக்கு உண்டு. உலகில் ரீதியாக உங்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய எந்த ஆயுதமற்ற நிராயுதமானிகளாக இந்த பூமியில் ஒரு வேளை அவர்கள் வாழ்ந்து போகலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உளவியல் ரீதியான சைக்காலஜிக்கல் அட்டாக், உளவியல் ரீதியான ஒரு பெரும் ஆயுதம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களுக்கு உண்டு. துவா. துவா இஸ் த only and final weapon for Muslims. ஒரே மற்றும் இறுதி ஆயுதம். அந்த ஆயுதத்தை அவர்கள் கையில் அடித்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல பாதிக்கப்பட்டவனுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களே. முஸ்லிம்களுக்கு தெரியும் அதனுடைய வலிமை, அதனுடைய வீரியம், அதனுடைய குரதை மடிப்பு, அதனுடைய வழிபாடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தி கொண்டு வந்த பெரும் படையோடு நானே இறைவன் என்று இந்த பூமியில் பெருமை அடித்துக் கொண்டிருந்த அந்த ஃபிரௌனுடைய படை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தி கொண்டு வந்த பொழுது அந்த ஆயுதம் எப்படி அவனுக்கு பலனளிக்காமல் போனது, அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போரினுடைய நேரத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 300 சில்லறை மனிதர்களுக்கு எதிராக நின்று கொண்டிருந்த 1000 நபர்களுக்கு மேலான படைகளுடைய விவரமும் ஆயுதங்களும் எப்படி பலனளிக்காமல் போனதோ அதே போல எவன் ஆட்சியாளனாக இருந்தாலும் அவனுடைய தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் சதிகளும் பலனளிக்காமல் போகக்கூடிய ஒரு நாள் நிச்சயமாக வரும். அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் எங்களுடைய பாதுகாவலன், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்ற அடிப்படையில் அன்பானவர்களே, இதுதான் நமக்கான பாடம். ஒன்று, முதல் பாடம், என் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் நீதி தவறாமல் நான் வாழ்வது, அநீதி செலுத்தாமல் இருப்பது, குறிப்பாக அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அநீதி செலுத்தாமல் இருப்பது, என் குடும்ப விஷயத்தில் அநீதி செலுத்தாமல் இருப்பது, சமூகத்தின் மீது அநீதி செலுத்தாமல் இருப்பது,
நமக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற பொழுது, அப்படியான அநீதியை சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்பது, அதற்கு அல்லாஹ்விடத்திலே முறையிடுவது, அவனை தவிர வேறு பாதுகாவல் எங்களுக்கு இல்லை என்ற உறுதியோடு நம்பிக்கையோடு இந்த பூமியில் வாழ்வது, அப்படியான நம்பிக்கை தான் நம்மை பாதுகாக்கும் என்பதை அறிந்து புரிந்து தெரிந்து தெளிந்து உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் கடைசி மூச்சு வரை இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய அபாரமான உதவியின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாகவும், அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது ஒரு பாவியாகவோ அநீதியாளனாகவோ நான் சந்திக்க மாட்டேன் என்ற லட்சியம் கொண்டவர்களாகவும் இன்ஷா அல்லாஹ் இந்த பூமியில் வாழ்வதற்குண்டான நல்ல பக்குவத்தை, வாக்கியத்தை, அறிவை, ஆற்றலை, சிந்தனை, புத்தி, வலிமை, தாக்கத்தை, ஆயுள், ஆரோக்கியத்தை, பொருளாதாரத்தை, நேரத்தை, நல்ல எண்ணத்தை, நல்ல சிந்தனை, நல்ல வாழ்வை, நல்ல மனநிலையை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.